ஹாய் நமஸ்தே. நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல பீர்க்கங்காய் யூஸ் பண்ணி சுட்ட குழம்பு பண்ண போறோம். எல்லாருக்குமே தெரியும் பீர்க்கங்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது, நார்ச்சத்து ரொம்ப அதிகம் அப்படின்னு. ஆனா நிறைய பேருக்கு வந்து பீர்க்கங்காய் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. பிடிக்காதவங்க கூட இந்த சுட்ட குழம்பு நீங்க பண்ணி கொடுத்து பாருங்களேன், அவங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த குழம்புக்கு நம்ம புளி எதுவும் சேர்க்க போறது இல்ல. இது வந்து சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருக்கும். அதே நேரம் நம்ம சப்பாத்தி, பூரி, தோசைக்கு தொட்டு சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருக்கும். சிம்பிளா வீட்டில் இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸை வச்சு ரொம்ப குவிக்கா ஈஸியா பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பீர்க்கங்காய் குழம்பு பண்றதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம அப்பளம் சுடுறதுக்கு, புல்கா ரொட்டி சுடுறதுக்கு நம்ம வச்சிருக்கோம்ல, இது ஸ்டவ் மேலே வச்சுக்கோங்க. இதுல வந்து 2 வெங்காயம் முழுசா மாதிரி ஃப்ளேம் படுற இடமா பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு 3 தக்காளி. இந்த குழம்புக்கு நம்ம புளி எதுவும் சேர்க்க மாட்டோம், அதனால புளிப்பு வந்து இந்த தக்காளிலேருந்து தான் நமக்கு கிடைக்கணும். அதனால அது தகுந்த மாதிரியான தக்காளியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு முழு பூண்டு அப்படியே வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் நம்ம எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். ஃப்ளேம் எல்லா பக்கமும் படுற மாதிரி லேசாக திருப்பி விட்டுக்கணும். லேசாக தக்காளியும் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி லேசாக அப்படி திருப்பி விட்டே வந்தீங்கன்னா எல்லா பக்கமும் நல்ல ஈவனாக வந்து ரோஸ்ட் ஆகிடும். பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, அதை எடுத்துடலாம். அந்த மாதிரி நம்ம பார்த்து பார்த்து எடுத்துக்கணும். எது ரெடி ஆகிடுச்சோ அதை நம்ம எடுத்துகிட்டே வரலாம். தக்காளி நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ வெங்காயம் மட்டும்தான் நமக்கு ரோஸ்ட் ஆகணும். இந்த அளவுக்கு சின்ன பீஸ் இஞ்சியும் நம்ம இந்த இடத்துல வச்சிடலாம். லேசாக நடுவில் அப்படியே திருப்பி விட்டுக்கணும். இந்த தக்காளி, வெங்காயம், இஞ்சி எல்லாமே வந்து மேலே வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு நான் வச்சுருக்கேன். வெங்காயம் சின்ன சைஸாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரம் ரோஸ்ட் ஆகிடும். இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்குது. வெங்காயம், இஞ்சி எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆயாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இது எல்லாத்தையும் ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். இது எல்லாமே நல்ல சூடு ஆறட்டும். அதுக்குள்ள நம்ம பீர்க்கங்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம். குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு 1/2 கிலோ பீர்க்கங்காய் எடுத்துகிட்டு இருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணியாச்சு. ஃபுல்லாக தோல் சீவி நம்ம எடுத்துக்கலாம். பீர்க்கங்காய் இந்த 2 எண்டையும் கட் பண்ணிக்கணும். நம்ம கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சின்ன பீஸ் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சில சமயம் வந்து பீர்க்கங்காய் கசக்க ஆரம்பிச்சிடும். கசப்பாக இருந்ததுன்னா நமக்கு மொத்த குழம்புமே வேஸ்ட் ஆகிடும். இந்த ஷார்ப்பாக இருக்கிற எட்ஜஸ் எல்லாத்தையும் நம்ம தோல் சீவிக்கலாம். நல்லா தோல் சீவியாச்சு. தோல் எடுத்து வச்சுட்டேன். இதை வந்து தொகையில் அடிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை இப்போ நம்ம பீசஸ் கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா பீர்க்கங்காயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பீர்க்கங்காயை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டாச்சு. நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காய் ஆட் பண்ணிடுவோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். அது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மசாலா கிரேவி பண்ணிப்போம். கரெக்டாக ஃப்ளேமில் எல்லாமே வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அப்போ இதை எல்லாமே க்ளீன் பண்ணிக்கணும். பூண்டுலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்துருச்சு. நல்லா அப்படியே சாஃப்ட் ஆயாச்சு. தோலும் வந்து ஈஸியாக எடுக்க வருது பாருங்கள். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். தக்காளியில் இந்த மாதிரி மேலே தோல் இருக்கும் இல்லையா, இது ஃபுல்லாக ஈஸியாக எடுக்க வந்துடும். இதையும் எடுத்துருவோம். பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதையும் நம்ம இந்த பிளேட்டில் வச்சுக்கலாம். இதே மாதிரி வெங்காயத்தில் மேலே தோல் இருக்கும் இல்லையா, இது ஃபுல்லாத்தையும் எடுத்துருவோம். இந்த மாதிரி சுட்டு எடுத்துட்டு தோல் எடுத்துட்டு வாஷ் பண்ண வேண்டாம். வாஷ் பண்ணிட்டோம்னா அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் இருக்கும் இல்லையா, அது போயிடும். பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக தோல் எடுக்க வந்துடும். மேலே ஒரு லேயர் எடுத்துட்டோம்னா நமக்கு க்ளீனாக வந்துடும், பருப்பு இல்லாமல். இந்த பேக் சைடும் இந்த ஃப்ரண்ட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சியும் நம்ம தோல் சீவிக்கலாம். லேசாக கட் பண்ணிவிட்டு இப்படி இழுத்தா தோல் வந்துடும். எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஃபுல்லாக தோல் எடுத்துக்கணும். இஞ்சியும் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கோர்ஸாக அரைச்சிக்கிட்டா போதும், ரொம்ப பவுடராக வேண்டாம். மிக்ஸி ஜாரில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், நம்ம சுட்டு தோல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. நம்ம சுட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த வெங்காயத்தையும் கொஞ்சம் பெரிய பீஸஸாகவே கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. நம்ம சுட்டு தோல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. இதுவே நல்லா ஜூஸியாக இருக்குது. இந்த மாதிரி லேசாக அரைச்சதுக்கப்புறம் சாம்பார் பவுடர் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ரெகுலராக நீங்கள் சாம்பாருக்கு யூஸ் பண்ணுற சாம்பார் பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மல்லித்தூள், மிளகாத்தூளும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துப்போம். லைட்டாக கோர்ஸாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சா போதும். பீர்க்கங்காய் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்ப்போம். பீர்க்கங்காய் பாருங்கள் நல்லா வெந்தாச்சு. நான் நடுவில் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டேன். நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது ஆல்ரெடி நம்ம எல்லாம் சுட்டதுனால எதுலேயுமே வந்து பச்சை வாசனை இருக்காது. தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு எதுலேயுமே இருக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பீர்க்கங்காயோட சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சா போதும். இந்த குழம்பு நல்லா கொதிக்கிறதுக்காக 1 கப்பு தண்ணி நான் மிக்ஸி ஜாரில் போட்டு கலந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உப்பு, காரம் எதுவும் கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். காரம் கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுறேன். இன்னும் 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா திக்காக இருக்குது. கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். இது ஸ்டவ் ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் மூடியை போட்டு முடிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். மூடியை திறந்து பார்த்துடலாம். குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த குழம்பு வந்து ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்தியோடையும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சாதத்துக்கு அப்படின்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்படி குழம்பு மாதிரி சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு இது நல்லாயிருக்கும். இல்லை நம்ம சப்பாத்திக்காக பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சோன்னா இது நல்லா திக்காயிடும். ஈவன் தோசைக்கு எல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ரைஸோட சர்வ் பண்ணுறதுனால இந்த கன்சிஸ்டன்சிலே வச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். பீர்க்கங்காய் சுட்ட குழம்பு சர்விங்க்கு ரெடி. நல்லா சுட சுட நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? நல்லா வாசனை வருது, டெம்ப்ட் பண்ணுது. ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம அந்த எல்லாமே சுட்டு பண்ணோம் இல்லையா, அதோட அந்த ஃப்ளேவர், அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் ரொம்ப நல்லா தெரியுது. ப்ளஸ் அந்த பீர்க்கங்காயும் ரொம்ப பர்ஃபெக்டாக வெந்து இந்த கிரேவி எல்லாம் அதை வந்து அப்சர்வ் ஆகி அதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வேர்க்கடலை நம்ம சேர்த்துருக்கோம், அதோட வாசனை எல்லாமே சேர்ந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.